அதாவது இஸ்லாமியர் ஓட்டும் அதாவது சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு அசைன்மெண்ட் தான். அதனால தான் 200 கோடியை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னது அந்த வார்த்தை. நீங்கள் அண்டர்லைன் இந்த வேர்ட். அதுக்குள்ளே நீங்கள் அர்த்தம் நிறைய இருக்குது. 200 கோடியை விட்டு வந்துருக்கேன், பார்த்துக்க, கொஞ்சம் பார்த்து போடு அப்படி தான் அந்த மாதிரி பார்த்துக்குவோன்னு. இப்போ 41க்கு பிறகு சாவுக்கு பிறகு பிஜேபி தான் 10 பேர் வந்தாங்களே, இந்த ஒரு கிளவியம்மா ஒரு நம்ம தலைமையில் வந்தாங்க. அதுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. மறுபடியும் சிபிஐ வந்துச்சு, கொட்டுனாங்க அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் வந்து டேய் பாக்கெட்டில் தான் இருக்க இவன். அப்போ என்னாச்சு, பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாரும் என்ன சொல்லிட்டான், ஓ பிஜேபி பக்கம் போயிடுச்சு. அதிமுகவும் அவங்களோட கூட்டணி அவர் தான் முழக்கமிட்டார. அப்போது நான் உனக்கு ஒரு வேலை சொன்னேன். இப்போது அவங்க ஒரு சர்வே எடுப்பாங்கல்ல, ஓட்டு எல்லாமே நீங்கள் வந்து கிறிஸ்தவ ஓட்டு மறுபடியும் யூட்டர்ன் அடிச்சிச்சியா. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நீங்கள் அங்கே போனதாக சொல்லவில்லை. ஆனால் பேருபாதி கொஞ்சம் பேர் நீங்கள் வந்து அவன் ஆள்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இவன் வந்து அங்கே போயிட்டான்டா அப்படின்னு ஒன்று இவன் பார்க்குறான். ஏய் நான் உனக்கு ஒரு வேலை சொன்னா நீ என்னடா நீ பாட்டுக்கு நீ வந்து நீ எங்கள் கும்பலில் சேர்ற, உனக்கு அது வேலை இல்லை, அவங்கள பிரிக்கிற வேலை. அதனால தான் இந்த அவசர பொதுக்குழு. நீங்கள் பொதுக்குழுன்னா நீங்கள் வந்து பொதுக்குழுக்கு ஒரு நம்ம எவ்வளவோ அர்த்தம் வச்சுருக்கோம், எவ்வளவோ விஷயம் நடக்கணும். ஒன்றுமே கிடையாது. இப்போ 8 நிமிஷம் தலைவன் பேசுகிறான், 40 நிமிஷம் எடுப்பு பேசுது. அதில் 40 நிமிஷத்தில் வேறு எதுவும் இல்லை. 8 நிமிஷத்தில் பேசுனது என்ன, தாவேக்கா திமுக, நான் தான் முதலமைச்சர். இதை இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு தானே அந்த இது, வேறு எதுவுமே இல்லையே. நீங்கள் குறைந்தபட்சம் 41 பேர் படத்தை வச்சாவது போடணும்னு சொன்னாங்களாம். படத்தை வச்சாவது பூ போடணும் அப்படி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவருங்கும் போது அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறாரு. அதனால எங்கள் கட்சியுடைய முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல் வரி ஓகே, யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஓகே. அப்புறம் மறுபடியும் கீழே கூட்டணிக்கான எல்லா முடிவுகளையும் விஜயே எடுப்பார் அப்படின்னா இப்போ நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்களா இல்லையா? பழனியப்பனுக்காக அந்த தீர்மானம் கிடையாது. என்னது முதல்ல கூட்டணியே கிடையாது, தனித்துதான் நிப்போங்கிறீங்க. அப்புறம் கூட்டணிக்கான எல்லா முடிவுகளையும் விஜய்க்கு எடுப்பதற்கு எல்லா அதிகாரம் வழங்குறது பொதுக்குழு. இப்ப என்ன நீங்க கூட்டணி வைக்க போறீங்களா இல்லையா?